வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது துலாம் ராசி. உங்களது ராசி அது 7 இருக்கனால சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல சந்தோஷம், குதூகலம் எல்லாமே நல்லாவே இருக்குங்க. மற்றபடி 2இல் உள்ள கேது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவீங்க. அப்பாவுடைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி புதிய முயற்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களுக்கு வந்து 5இல் குரு. ஸோ 5இல் குரு வந்து நல்ல விஷயங்களாக இருக்கும். ஸோ நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். 5இல் குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளால் வந்து நல்ல நன்மைகள், நல்ல விசேஷமான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதனால் உங்களது முயற்சிகள் பெரிய வெற்றிகள் வந்து உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ அதனால் வந்து பெரிய முயற்சிகள் எடுங்க. பெரிய ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூமி சம்பந்தமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து நாளில் உள்ள சனியும் பார்த்திங்கன்னா தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு விசேஷங்கள், பெரிய லெவலில் வந்து ஒரு வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அதுவும் வேலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5இல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய வேலை வந்து செஞ்சாலும் வந்து எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரியான அலுப்புகள் இருக்கும். பட் அலுப்புலாம் விட்டு தள்ளுங்க, இன்றைக்கி வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணி பெரிய அளவில் முன்னேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு ரசித்து ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 5இல் இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனை, இல்லைன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது வேலை பளுக்கள், அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து வேலையை விட்டுருவோமான்லாம் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து பீரியட் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான மூமெண்ட்டில் தான் எல்லாருமே இருக்கும். உலகமே அப்படி தான் இருக்குது. எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிருக்குங்க. கணவன் மனைவி உறவு, சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்புங்க. ஸோ நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலம் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். 8இல் வந்து ராகு இருக்கும்போது கொஞ்சம் சடனாக வந்து ஒரு கோபங்கள் வர்றது எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியாது. அதுவும் அப்பா விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் திடீர்னு ஒரு எண்ணங்கள் தோணும். என்ன வாழ்க்கடாதுங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல விஷயமா இருக்கும். நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும். 8இல் ராகு இருக்கும்போது கொஞ்சம் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து மற்றவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட. ஏன்னா வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்பீங்க. வந்து ஒரு 10 லட்சம் வருதுன்னா நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுவீங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. 10 மடங்கு 100 மடங்கு அதீதமான ஆசைகளை கிளப்பிவிடும் 8இல் உள்ள ராகு. ஸோ அதனால் அந்த ஆசைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா 9இல் வந்து 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து புதன். ஸோ புதன் வந்து நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கும்போது அப்பானால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ நல்ல விசேஷமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஸோ வெளிநாட்டில் வந்து ராகுங்கிற பிளானட் வந்து இருக்கிறனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேராசை அதிகமாக வந்துடும். அதுதான். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தையான நல்ல லாபங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அற்புதமான வளர்ச்சிகள்லாம் இருக்கும். பெரிய அளவில் முயற்சித்து பெரிய லாபங்கள் வரும். சில பேர் வந்து லேண்ட் மார்ட்கேஜ் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கூட யோசிப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சொத்துலாம் ஒன்றும் வந்து நம்ம மார்ட்கேஜ் பண்ணணும், ஒன்றுக்கு 10 வாட்டி யோசிச்சுக்கணும். இல்லைனா ஏதாவது ரிஸ்க் எடுத்திங்கன்னா அப்புறம் ஏதாவது ஏடாவிடமாச்சுன்னா நம்ம அந்த சொத்து வாங்குறது பெரிய விஷயம் வேணும். அதனால் வந்து கொஞ்சம் யோசித்து நல்ல அனுபவமாக இருந்து என்னால் முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நல்ல லாபங்கள் வரும். ஸோ லாபங்களும் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய பாப்புலாரிட்டி, பெரிய லெவலில் அங்கீகாரம், அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பெரிய வளர்ச்சிகள், வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாமே நல்லது தான். ஸோ இதில் வந்து என்னென்னா செவ்வாய் வந்து 9இல் இருக்கிறனால கொஞ்சம் அப்பா கோபப்படுவார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். அதனால் நன்மைகள் தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம் இது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ வேலை செய்கிறவர்கள், தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை பளுக்கள் இருக்கும். கடன்கள் வந்து அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அதுலேயும் வந்து நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸோ மற்றபடி 20ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஸோ அதுவும் ராகு காலத்தில் வந்து வழிபாடு பண்ணும்போது பகைவர்களை தகர்த்திடுவர் காலபைரவர். 21ஆம் தேதி அன்றைக்கி ராம ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னும் ஸ்ரீராம ஜெயம் மனதார அந்த ராமரை நினச்சி எழுதுங்க. ஸோ ராமர் மாதிரி ஒரு கேரக்டர் வரதே வந்து பெரிய விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். 23ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி வயிற்றுக்கு லீவு விட்டு ஓம் நமோ நாராயணா மனதார பிரார்த்தனை பண்ணும்போது உங்களது வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்லி வந்து உங்கள் பிளட் பியூரிஃபை பெரிய லெவலில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஸோ அதுவும் ப்ரெஷரு, சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருக்காதிங்க. 24ஆம் தேதி அன்றைக்கி சனி பிரதோஷம்.
தோஷங்களை விலக்குவது பிரதோஷம், அதுவும் சனி பிரதோஷம் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ முடிஞ்ச அளவு அதில் பங்கேற்க பாருங்கள். ஸோ முடியாதவர்கள் கூட காலையிலே போயிட்டு ஒரு தேன் பாட்டிலோ விபூதியோ பன்னீரோ வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது நமது தோஷங்கள்லாம் நீங்கி பெரிய அளவில் நம்ம வாழ்க்கை முன்னேறும். நமது அடுத்த சந்ததிகளும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் முன்னேறதை கண்டிப்பாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.